முதல்ல மும்மொழி கொள்கை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கங்கிறது நமக்கு புரியலை. அது வேண்டான்னாச்சு. மொழியை கற்றுக்கிட்டே போனாக்கா அறிவு எப்படிமா வளரும்? ட்ரெயின் இது ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறுனீங்கன்னா இங்கே சென்னையில் மெனு கார்டு வந்து தமிழில் இருக்குது. ஜெர்மன்காரன் ஓட்டுறான். இப்போ மாண்புமிகு ஏர் இந்தியாவில் வந்து தமிழ் கிடையாது, திரும்பில்ல. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 230 மொழி இருக்குது. அத்தையும் கற்றுக் கொடுப்பியா? அந்த ஊருக்கு போனால் பயன்படும், அந்த ஊருக்கு போனால் டீ கடை வைக்கலாம், அங்கே போனால் பானிபூரி வைக்கலாம். அப்படியா? நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால பேசுறது கஷ்டமாக இருக்குது. என் குடும்பத்து பெண்களை வந்து ஏதோ ஒரு தொழிலில் விட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கிற பெண்களை அதில் அந்த மாதிரி செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு கேட்பீங்களா நீங்கள்? இதுக்கு அதைத்தான் பதில். பணம் வருதுன்னா எதை வேணாலும் செய்வீங்களா? புரியலையே. இப்போ யார் என் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது? சரி, என்ன ஒதுக்கிட்டேன், நான் தான் போகிறேன். என்னையா வச்சுட்டு உயிர் எடுக்கிறேன்? திராவிட நாடு ஏன் காட்டும்? உன்னோட ஒத்து வர முடியாது தான் நாங்கள் போகிறோம். நான் முடியாதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறேன்? இப்போ மணிப்பூர் என்னாச்சு உனக்கு? இது எதிர்பார்த்தது. 26ஆம் வருஷம் எலெக்ஷன் வரப்போது. அதுக்குள்ளார இங்கே ஒரு மதக்கலவரம், ஒரு இனக்கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலமாக திமுகவினுடைய செல்வாக்கு இழந்தது. அதனால தான் பாஜக வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை அவங்க இறங்குவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றால்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதி தருவோம், 2152 கோடி. அது வந்து இன்னொரு திட்டத்துக்கான பணம். அதையும் கூட வந்து நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றாதான் நாங்கள் அந்த திட்டத்துக்கான பணத்தையே உங்களுக்கு தருவோம். இதை நீங்கள் ஏற்றாதான் வந்து உங்களுக்கு 500 கோடி வரைக்கும், 5000 கோடி வரைக்கும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா தமிழ்நாடு 5000 கோடியை இழந்துவிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு பேரே இல்லை. இப்போ நீங்கள்லாம் சொல்லி தான் நம்ம இன்னும் இந்த ஒன்றிய அரசோட இருக்கோங்கிறது எனக்கு தெரிய வருது. ஏறத்தாழ கட் பண்ணிட்ட மாதிரி தானே இருக்குது. தமிழ்நாட்டை தனியாக பிரித்து விட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பாக்கி இருந்தது. பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இல்லைன்னு பார்லிமெண்ட்லேயே கேட்டாங்க. அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டை பிரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து அப்படின்னா, PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த மாநிலங்களுக்கும் வந்து நாங்கள் நிதி தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. கேரளா ஏற்றுக்கொள்ளலை, நாம ஏற்றுக்கொள்ளலை, டெல்லி ஏற்றுக்கொள்ளலை, வெஸ்ட் பெங்கால் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இதில் டெல்லியை தவிர மற்ற 3 மாநிலங்களுக்கும் அவங்க வந்து எந்த நிதியும் ஒதுக்கலை. ஆனால் டெல்லிக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்களே. அவங்க ஒரு மும்மொழி கொள்கை, முதல்ல மும்மொழி கொள்கை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கங்கிறது நமக்கு புரியலை. அது வேண்டான்னாச்சு. மொழியை கற்றுக்கிட்டே போனாக்கா அறிவு எப்படிமா வளரும்? புரியல எனக்கு. ஒரு பாட்டனி, ஒரு ஜுவாலஜி, ஒரு மைக்ரோபயாலஜி, ஒரு ஃபிசிக்ஸு, ஒரு கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் கற்றுக்கிட்டு போனீங்கன்னாக்கா அறிவியல் இதாகவும் பல புதிய கண்டுபிடிப்புகள் வரும். அதுக்கு தேவையானது அந்த 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 அறிவை கொடுக்குற அந்த மொழி தான் நமக்கு தேவை. நீ கொண்டு வந்துக்கிற மும்மொழி கொள்கையை படிச்சுட்டு பூரா மொழியை கற்றுக்கிட்டு நான் என்னத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சொல்லுங்கள், அது பயணம் சொல்லுங்கள். எனக்கு 30 மொழி தெரியும். என்ன பண்ண போகிறா வச்சுக்கிட்டு? சுவாஹிலின்னு ஒரு மொழி இருக்குது, எனக்கு தெரியும். மவுண்ட் ரோடில் போய் பேசிட்டாத. மும்மொழி கொள்கையில் சுவாஹிலி படிச்சிருக்கு. மவுண்ட் ரோடில் போய் பேசிட்டாத அண்ணா சாலையில். மொழியை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? கம்யூனிகேஷன், தொடர்பு. ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் வந்து இந்த பொருள் இருக்குது. அந்த கடைக்காரர் வந்து தமிழராக இருந்தாக்க தமிழில் பேச போகிறோம். ஒரு இந்தியக்காரராக இருந்தாக்க அந்த இந்திக்காரர் வந்து இங்கே இருக்கவங்க தமிழ் கற்றுக்க போகிறான். இங்கே இருக்கவங்க எல்லாம் தமிழாக பேசுகிறாங்க. இங்கே போகிறோம். நீங்கள் வந்து ஜெர்மனில் வந்து கடை போட்டிங்கன்னா ஜெர்மனி கற்றுக்க போகிறீங்க. எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் அதை கற்றுக்க போகிறீங்க. நான் பல நாடுகளுக்கு போனவன். இங்கிலாண்ட்லேயே எனக்கு பல இப்போ கூட ஒரு டிவியில் தான் சொன்னேன். நான் லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டனில் என்னுடைய உறவுக்காரர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டிஃப்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கார். லண்டன்லேருந்து ஒரு 400 மைலுக்கு அந்த பக்கம் ட்ரெயினில் போகிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எல்லாம் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நான் அந்த ரயில்வே அந்த ட்ரெயினில் இருக்கிற இதில் சேர் காரில் அந்த கேன்டீனில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு வந்தபோது உணவு சப்ளை பண்ணுறவர்கிட்ட கேட்டாங்க, என்ன இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் தப்பாக இருக்குது. நோ சார், வி ஹேவ் என்டர்ட் டு அயர்லாண்ட் ஏரியா அப்படின்னா. அந்த யுனைடெட் கிங்டம்னா என்னன்னா
ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு, இங்கிலாந்து, இது 3 சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். அதில் வந்து ஸ்காட்லாண்டு வந்து ஸ்காட்டிஷ் பேசுகிறான், அயர்லாண்டு வந்து ஐரிஷ் பேசுகிறான், இங்கிலாண்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறான். ஸோ இங்கிலாண்ட்லேயே உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை. என்னுடைய உறவுக்காரர் இருந்த அந்த ஊருக்கு பேர் வந்து கார்டிஃப். அந்த ஸ்டேஷன் இருக்கிற அந்த ஸ்பெல்லிங் எப்படி போட்டிருக்காங்கன்னா, கார்டிஃபுக்கு என்ன ஸ்பெல்லிங் லண்டனில் ஏறுமோ என் டிக்கெட்டில் இருந்தது வந்து CARDIFF, கார்டிஃப். அங்கே போய் இறங்குறேன், அந்த ஊரில் என்ன ஸ்பெல்லிங் போட்டதுன்னா CARDYDD, கார்டிட்னு போட்டிருக்கு. அங்கே வந்து அந்த டிக்கு வந்து எஃப் சவுண்டு, ஐரிஷ் லாங்குவேஜ். அங்கே நான் வந்து இறங்கினாக்கா ஐரிஷில் பேசிட்டு போகிறாங்க, ப்ரொனவுன்சியேஷன் மாறுது, இங்கிலீஷே இல்லை. அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கு போக வேண்டிய வந்து, ஸ்காட்லாண்டுக்கு போகுது, அது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி மறந்து போயிட்டு, அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அது ஸ்காட்லாண்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அதை தாண்டி போனாக்கா ஸ்காட்டிஷ்காரன். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு இங்கிலீஷில் இங்கிலாண்டே ஒன்றும் பண்ண முடியலன்னால பெரிய பிஸ்தா மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் நான் தென் அமெரிக்கா பெருங்கிற நாட்டுக்கு போயிருக்கேன். அங்கே ஸ்பானிஷ், இங்கிலீஷ் பருப்பு வேகலை. ஜெனிவாவில் இருந்தேன், சுவிட்சர்லாண்டை சேர்ந்தது, இங்கிலீஷ் ஒன்றும் வேகலை. உலக மொழிங்கிறோம், அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஜெனிவாவில் எனக்கு 1.5 மாதம் வேலை. அதுக்காக நான் சுவிஸ் மொழியை கற்றுக்கிறதா? பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பீங்களா? அங்கே போய் 1 மாதம் இருந்தால் அதுக்கு தேவையான மொழியை நான் கற்றுக்கிட்டேன். பெருவுக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு மாதம் அங்கே இருந்தேன். அந்த 1 மாதத்துக்கு ஸ்பானிஷ் நான் கற்றுக்கிட்டேன். பட் அந்த ஸ்பானிஷ் எனக்கு பல இடங்களில் யூஸ் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே நார்த் அமெரிக்கா போய் மெக்சிகோ வழியாக போகிறேன், இப்போ ஃப்ளாரிடா வழியாக போகிறேன். ஃப்ளாரிடாவிலேயே அந்த ஸ்பானிஷ் இருக்குது. அங்கே பல இடங்களில் ஏர்போர்ட்லாம் ஸ்பானிஷ். அங்கே வந்து அந்த ஃப்ளாரிடா வந்து மியாமி, உலக புகழ்பெற்ற மியாமி, டிஸ்னிலேண்ட்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் இங்கிலீஷில் எல்லாம் சொல்கிறோம், ஸ்பானிஷில் எல்லாமே சொல்கிறோம். ஏன்னா ஸ்பானிஷ் மக்கள் அங்கே நிறையா இருக்காங்க. அது மாதிரி அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான மொழி அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு அந்த ஊரில் வந்து இங்கிலீஷை பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தல. மக்களுக்கு மொழி புரியணுமா? லுஃப்தான்சா ட்ரெயின் இது ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறினீங்கன்னா இங்கே சென்னையில் மெனு கார்டு வந்து தமிழில் இருக்குது. ஜெர்மன்காரன் ஓட்டுறான். உங்கள் மாண்புமிகு ஏர் இந்தியாவில் வந்து தமிழ் கிடையாது, திரும்பில்ல, ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஆக உங்களுக்கு வந்து மக்களுக்காக நீங்கள் இல்லை, திணிக்க பார்க்குறீங்க, எதையுமே திணிக்க பார்க்குறீங்க, கட்டாயப்படுத்த பார்க்குறீங்க. அவங்களுமே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மும்மொழி 3ஆவதாக ஒரு மொழியை நாங்கள் கற்றுக்கோங்க தான் சொல்கிறோம், எங்கேயுமே நாங்கள் ஹிந்தின்னு சொல்லவே இல்லை, நீங்களாக தான் சொல்கிறீங்க ஹிந்தியை திணிக்கிறோம். எந்த மொழியாக இருந்தால் என்னம்மா? 3 மொழியே கற்றுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிற? அறிவியல் எப்படி வளரும்? அது வியாபாரத்துக்கு பயன்படுமா? இப்போ வடக்கத்தையான் பூரா இன்றைக்கி வேலைக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறான். திருப்பூரில் அவன் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிறான். தேவைப்பட்டால் தமிழ் கற்றுக்குவான். அதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் கற்றுக் கொடுப்பீங்களா? எதுக்கு தேவை? போகிற ஊருக்கு ஏதோ தான் பெருவில் இந்த லிமாவில் இருந்தபோது வேறு வழி இல்லை, ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டேன். அவஸ்தைப்பட்டோம், 1 வாரம் அவஸ்தைப்பட்டோம். நானும் என்னோட நண்பர்கள் 3 பேர் போயிருந்தோம். அவஸ்தைப்பட்டோம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், குடிக்கிறது தண்ணி வேணும், சோறு வேணுங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் மாத்திரம் கரெக்டாக இருந்துட்டோம். மற்ற எல்லா இடத்துலையும் நாங்கள் தமிழ்லேயே பேசிட்டு போயிட்டோம். அந்த டாக்ஸிக்காரர்கிட்ட இதுக்கு எப்படி போகணுன்னு கேட்பேன். அவன் ஆகும்மா இங்கிலீஷ் பேசினாலும் ஏதாவது தமிழ் பேசினாலும் ஏதாவது நாங்கள் தமிழ்லேயே பேசிட்டு போயிட்டோம். இங்கிலீஷ் தேவைப்படல எங்களுக்கு, சைகையில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சைகை மொழி உலகத்துக்கே புரியுது, அவ்வளோதான். எவ்வளோ அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மொழியே தேவையில்லை. வைரமுத்து அழகாக எழுதியிருக்காருன்னா, மனத்தின் மொழி புரிந்து விட்டால் மக்களுக்கு மொழியே தேவையில்லைன்னு எழுதியிருக்காரு. அதை விட என்ன இருக்குது? ஸோ அதனால் மொழி தேவைப்பட்டால் கற்றுக்க போகிறோம். எந்த மொழியாக இருந்தால் இப்போ ஆந்திராவில் வேலை கொடுக்குறாங்க, இதில் விசாகப்பட்டினத்தில் வேலையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் தெலுங்கு கற்றுக்க போகிறேன். இப்போ எனக்கு தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா சேலத்தில் எங்கள் பக்கத்து வீடு தெலுங்குக்காரனுங்க. அவங்களோட நான் தெலுங்கில் பேசி பழகிக்கிட்டேன். எதிர் வீட்டில் வந்து கன்னடக்காரர் இருந்தாங்க, ஓரளவு கன்னடம் கற்றுக்கிட்டேன். இருக்கிறதுலே சுலபமான மொழி தென்னாட்டில் இருக்கிற மொழியை எடுத்துக்கிட்டாக்க அது மலையாளம். அது எனக்கு வரவே இல்லை, மலையாளம் கற்றுக்கவே முடியல.
ரொம்ப கஷ்டப்பட்டார். தெலுங்குலாம் சுலபமாக கற்றுக்கிட்டார். ஆனால் ஹைதராபாத்தில் போனீங்கன்னாக்கா பல இடங்களில் உருது பேசுகிறாங்க. அதுக்காக ஹைதராபாத் போகிறவங்க உருது கற்றுக்கிட்டதாக இருக்கா? ஹைதராபாத்துக்கு ஒரு வேளை போனாக்கா உருது தெரிஞ்சுட்டா பெட்டர்னு சொல்லி உருது கற்றுக் கொடுப்பீங்களா? தேவைப்பட்டால் போகிறோம்மா. அருணாச்சல் பிரதேஷ் போனேன், ஈட்டாநகர். போகிற இங்கிலீஷ் தான், கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் தான். அஸ்ஸாம் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் தான். மேகாலயா முழுக்க முழுக்க இங்கிலீஷ் தான். அந்த கிழக்கு மாகாண மாநிலங்கள் பூரா இங்கிலீஷ் தான். அங்கே போய் ஹிந்தி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? பெரிய ஒரே நாடுன்றீங்க. ஈட்டாநகர் போகும்போது நான் அஸ்ஸாம் கவுஹாத்தியில் பஸ் ஏறினேன். நாட்டு ராத்திரி 8 மணிக்கு ஏறினேன். நாட்டு ராத்திரி ஒரு 1:30 மணி 1:45 2 மணி போல் அருணாச்சல் பிரதேஷ் பார்டருக்குள்ளார போகுது. வண்டியை நிறுத்திட்டாங்க. ஆர்மி வருது, இராணுவம். எல்லா பேச்சரையும் இறக்குச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி ஒரு விமான நிலையத்தில் நம்மளை வந்து இப்போ எல்லா பரிசோதனை பண்ணி எந்த நாட்டுக்காரன் பாஸ்போர்ட்டெல்லாம் பாட்டு இது பண்ணுவாங்களோ ஏறத்தாழ அதே நடந்தது. நாங்கள் 3 பேர் இருந்தோம், சவுத் இண்டியன்ஸ். எங்களை பார்த்து முழிக்கிறான் இந்த இராணுவத்துக்காரன், இந்திய இராணுவம். நீங்களாம் எங்கேருந்து வர்றீங்க? சவுத் இந்தியா, மதராசி. அவன் சொன்னது மதராசி. பிகாஸ் யூ ஆல் லுக் டார்க் அப்படின்னு. எஸ் வி ஆர் டார்க் அப்படின்னு. அப்புறம் கேட்டேன் என்ன இதுன்னு. சைனீஸ் பார்டர், ஸோ செக்யூரிட்டி. கேட்டால் இந்தியாவில் இருக்குதுங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிற உணர்வு தான் இருந்தது எனக்கு. ஒரு சின்ன பரங்கி மலை மாதிரி ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு அந்த பக்கம் சைனா. அங்கே இருக்கவும் போகிற சைனீஸ் பேசிக்கிட்டு இருக்கான், இங்கிலீஷ் பேசுகிறான். எல்லை பகுதின்றதுனால இங்கிலீஷும் சைனீஸ் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் புத்த விகாரம். இந்து மதமே கிடையாது. கிடைச்சா அந்த ஊரில் போகிற வழியில் வந்து லக்கிம்பூர்னு ஒரு ஊர் வருது, லக்ஷ்மிபுரம்ங்கிறது. அது அதோடு சரி. அந்த ஊர்லேயே இங்கிலீஷில் பேச சொல்லிட்டாங்க. ஒரு இது ப்ரமோட் பண்ணுறதுக்கு பேசும்போது ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டாங்க. யாரும் ஹிந்தி பேசுங்க. அங்கே ஹிந்தி கிடையாது. சும்மா ஒரு மொழியை தேவை. அங்கே அந்த ஊரில் இருக்கும்போது இங்கிலீஷ் பேசிட்டு நாங்கள் போயிட்டோம். எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊருக்கு தேவையான மொழியை நம்ம கற்றுக்க போகிறோம். அதை என்னத்துக்கு பள்ளி கொடுத்துட்டு கற்றுக் கொடுக்குறேன்? உலகம் முழுவதும் ஏறத்தாழ 230 மொழி இருக்குது. அதையும் கற்றுக் கொடுப்பியா? அந்த ஊருக்கு போனால் பயன்படும். அந்த ஊருக்கு போனால் டீ கடை வைக்கலாம், அங்கே போனால் பானிபூரி வைக்கலாம். அப்படியா? இங்கே பானிபூரி கேட்கறதுக்கே வந்து ஏக் பிளேட் தேக்கோன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறோம் தேவையில்லை அப்படின்றாங்களே. விற்கிறவன் பானிபூரி விற்கிறவன் ஹிந்திக்காரன், வாங்குறவன் நான். என் மொழி அவன் தான் கற்றுக்கணும், நான் ஏன் கற்றுக்கணும்? அதை கொடுறான்னா கொடுக்குறான். இதுக்கு என்னத்துக்கு மொழியை கற்றுக்கணும்? தேவையில்லை. இதுவாது பரவாயில்லைங்கய்யா. பிஜேபியினுடைய மாநில விளையாட்டு பிரிவு செயலாளர் அலிஷா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்க, ஒரு லேடிஸ் பெண் யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஏதோ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் 4 பேர் உங்ககிட்ட வம்புழுக்கிறாங்க, இல்லை ஏதாவது தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்காகவாது ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஹிந்தியில் திட்டலாம், சத்தம் போடலாம் அப்படின்றாங்க. நல்லா இருக்குது. இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது. வடநாட்டுக்கு போனீங்கன்னா, பெண்கள் போனாக்கா அந்த வடநாட்டு வாலிபர்கள் உங்களை கற்பழிப்பாங்க. அப்போ ஹிந்தி தெரிஞ்சாக்கா கற்பழிக்கிறத பற்றி ஒய்யோயோன்னு கத்தலான்றதுக்காக நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்கிறாங்க. ஆக வடநாட்டுக்கு பெண்கள் போனால் வடநாட்டு வாலிபர்கள் பெண்களை கற்பழிப்பாங்க. அப்போ ஹிந்தி தெரிஞ்சாக்கா உங்களை காப்பாற்றுக்கன்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக இந்த இதை வந்து எத்தனை பெண்கள் ஏற்றுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கற்பழிப்பதற்கு தயாராக இருக்கிற பெண்கள்லாம் ஹிந்தி கற்றுக்குங்கன்றாங்க. அதுதான் அவங்க சொன்னது எனக்கு புரிஞ்ச அர்த்தம். இதை நம்ம எப்படிங்க ஏற்றுக்கணும்? இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ வடநாட்டுக்கு போனால் பெண்களை கற்பழிப்பாங்க. அப்போ ஹிந்தி தெரிஞ்சாக்கா கற்பழிக்காதீங்கன்னு கற்றுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக ஹிந்தி கற்றுக்குங்கன்றாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுறது தான் அக்செப்ட் பண்ணுங்க. அண்ணாமலைக்கு சொல்லுங்கள், அவங்க குடும்பத்திலாம் ஹிந்தி கற்றுக்க சொல்லுங்கள். ஒருவேளை அங்கே போனாங்கன்னா கற்பழிக்க வந்தாங்கன்னா ஹிந்தியில் இது பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள். இவங்களே தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னாங்க வேற ஒரு நேர்காணலில். தமிழை தான் திணிக்கிறாங்க, எனக்கு தமிழ் தேவையில்லை, எனக்கு தமிழ் பிடிக்கல, நான் வேற ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் தமிழை திணிக்கிறாங்க, ஆனால் ஹிந்தி முக்கியம் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. புரியல என்ன சொல்ல வர்றாங்க? தமிழ்நாட்டில் தமிழ் பேச மாட்டாங்களா, ஆனால் ஹிந்தி பேசுவாங்களா? யார் திணிக்கிறா? நீயா நானா? என் ஊரில் என் மொழியை பேசுறதுக்கு திணிப்பு, மொழியை பேசுனாக்க இதா? புரியல எனக்கு.
சரி, அதெல்லாம் நட்டுக்கட்ட கேஸ், அதெல்லாம் பதில் சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. சரிங்க. அடிப்படையில் மூளை இருக்கணும். மூளை கட்டவங்க பேசுறதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது? இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்கிறது? தமிழ்நாட்டில் தமிழ் பேசலாமான்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்களே மனநல மருத்துவமனையில் தான் சேர்த்தணும். அதில் கூட சேர்த்துவாங்களாம் தெரியல. இவ்வளோ முத்தி போன கேஸெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் இவங்க பேசுறதுக்கே சொல்கிறீங்க. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நிலத்தை நாம் முதல்ல கைப்பற்றணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளிட்டு அங்கே இருக்கக்கூடிய மொழியைத்தான் நம்ம முதல்ல வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் பதிவு பண்ணுறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு பேச்சு இருக்கிறார். நீ உன்னுடைய மொழியை ஊட்டினா உன் நாடு போய்டும், உன் இனமும் போய்டுங்கிறத ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஜாக்கிரதைன்னு இருக்காரு. ஒருவேளை வந்து உங்களுடைய நிலத்தை நாங்கள் கைப்பற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்து உங்கள் மொழியை அழிக்க பார்க்குறோம் அப்படின்னு அவர் அவர் சொல்கிறாரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா உன் நிலத்தை நான் பிடிக்க போகிறேன், உன் மொழியை அழிக்க போகிறேன், உன் இனத்தை அழிக்க போகிறேங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஜாக்கிரதாங்கிறார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் அவர் பேசியிருக்கார். அவருக்கு நன்றி. நாங்கள் சொன்ன கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. துணை குடியரசுத் தலைவராக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க? துணை குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கல, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல. அப்படி கற்றுக்க போனால் உன் மொழி போய்டும், உன் இனம் அழிஞ்சிடும், ஜாக்கிரதை அப்படின்ட்டார். அப்படி தான் வருவானுங்க. அவ்வளோலாம் வேணாமா? ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐரோப்பா முழுக்க ஒரு 16-17 மொழிகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மொழி. ஒரு 40 நாடுகள் இருக்குது, 40 மொழிகள் இருக்குது. 40 மொழிகளுக்கு எழுத்து என்ன தெரியுமில்ல? ரோமன் எழுத்துக்கள். அதே ஏபிசிடி தான் அவங்களும் வச்சுருக்காங்க. ஏன்னு போட்டு எழுதுனீங்கன்னா இங்கிலீஷில் தான் அது ஏ. ஜெர்மனில் அந்த ஏ போட்டிங்கன்னா அதுக்கு என்ன சவுண்டுன்னா இக். பீன்னு எழுதுனீங்கன்னா ஜெர்மனில் வந்து ஆய். எழுத்து அதே தான், ஓசை வேற. ஐரோப்பா முழுக்க எழுத்துக்கள் ஒன்றுதான், ஓசைகள் வேற. ஒவ்வொன்றும் வேற மொழி. கிரேக்க மொழியும் ரஷ்ய மொழியிலும் தான் சில எழுத்துக்கள் வேறுபடும். சொல்லப்போனால் கிரேக்க மொழியில் வந்து எழுத்துக்கள் வித்தியாசம். மற்ற எல்லா நாடுகளும், இது போலண்டு, ஆஸ்திரியா, ஜெர்மன், ஹங்கரி, எல்லாமே வெவ்வேறு மொழிகள். செக்கோஸ்லோவேக்கியா எல்லாத்திலையும் வெவ்வேறு மொழிகள். எழுத்து ஆங்கில எழுத்துக்கள் தான், ரோமன் எழுத்துக்கள்னு பேர். ஓசை வேற. அதான் இங்கிலீஷ் கால்வாய் இருக்குதுமா, லண்டனுக்கும் பாரிஸுக்கும் மத்தியில் 25 மைல் கடல். கடலுக்கு அடியில் ட்ரெயின் போகுது, கனெக்ட் பண்ணிட்டு கப்பல் போகுது. இங்கே இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அந்த 25வது மைல் ஒரு 3/4 மணி நேரத்தில் அங்கே போய் இறக்கி விட்றான். இறக்கி விட்டால் அங்கே இங்கிலீஷ் கிடையாது, ஃப்ரெஞ்சு தான் பேச முடியும். இந்த ட்ரெயினில் இப்போ போனீங்கன்னா அந்த டன்னல் தாண்டி அந்த பாரிஸில் போய் இறங்கிச்சுன்னா பாரிஸ் தான் ஃப்ரெஞ்சு தான் பேச முடியும். தெரிஞ்சால் கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நீ இங்கே வரதா இருந்தால் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு வான்றான். இதுக்கு அவங்க வந்து சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஊர். அதே தான் சுவிட்சர்லாந்து. இங்கிலீஷ் ஒன்றும் பருப்பு வேகாது. சில கடைகளில் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹியர்னு போட்டிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் போக. எல்லாம் சைகை தான். நம்பர் காட்டுவேன், இந்த இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காட்டுவேன், இதை மேப்பில் காட்டுவேன். அந்த பஸ்ஸில் ஏறிக்கவும் பார்க்குறேன். இப்போ இது உள்ளே போனோடனே அதை காட்டினாக்க அந்த கண்டக்டர் அதை டிக்கெட் கொடுக்குறாங்க. ஓமஜாடு தான், உண்மையில் தான். என்னுடைய நண்பர் கராத்தே மணி, அவர் கராத்தே கற்றுக்கிறது ஜப்பான் போயிட்டார், டோக்கியோ போயிட்டார். ஏறத்தாழ ஒரு 6-7 மாதம் அங்கே இருந்தார். இருந்துட்டு வந்தார். வந்தப்புறம் கராத்தே இங்கே வந்து பெருசாக இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு சொல்லிக் கொடுத்த குரு, உலகத்தினுடைய 6வது ரென்ஷியோ என்னமோ அவர் பேர், யாமகுச்சின்னு பேர். அவரை வச்சு தன்னுடைய இதை கட்டடத்தை ஆரம்பிக்கிறாரு, தன்னுடைய கராத்தே பயிற்சி பண்ணுறதை ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அன்றைக்கி காலையில் தான் பதவி ஏற்கிறார் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக 2வது தடவை. அவருக்கு பங்கெடுத்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி, இந்த புதோகைங்கிற கராத்தே பயிற்சி. யாமகுச்சி ஜாப்பனீஸில் பேசுகிறார், கராத்தே மணி அதை தமிழில் மொழிபெயர்க்கிறார். எம்ஜிஆர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் ஜாப்பனீஸில் பாட்டு பாட்டு பட்டுன்னு பேசுகிறாரு, உடனே தமிழில் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். எம்ஜிஆருக்கு ஆச்சரியம் தாங்கலை. கூப்பிட்டு எப்படி கற்றுக்கிட்டாரு இதெல்லாம். அப்புறம் சொல்கிறாரு எம்ஜிஆர்கிட்ட,
2-3 நாள் தாங்க இருந்தேன். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்கல. ஜாப்பனீஸ் தெரியலன்னா செத்து போய்டுன்னு தெரிஞ்சது. உயிரோடு இருக்கா ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டேன். அவ்வளோவா. அப்புறம் நான் என்கிட்ட பேசி ஓத்தியா எம்ஜிஆர் இப்படி கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ நீ என்ன சொன்னியோ யாருக்கு தெரியும், நீயா விட்ட கதை படுபாவி நீ ஒருத்தங்களுக்கு தான் தெரிஞ்சது. அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒவ்வொரு மொழி தேவை வந்து அந்த ஊருக்கு போனால் அந்த மொழியை நான் பேசிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போது இதே கேள்வி தான் எல்லா சேனல்லையும் நான் கேட்குறேன். மோடியினுடைய தாய்மொழி என்ன? மோடியோட தாய்மொழி என்ன? அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்லுங்கள். குஜராத். அவருடைய தாய்மொழி குஜராத்தி. எப்போது குஜராத்தி அவர் பேச்சு கேட்டிருக்கீங்களா? தேவையில்லை, விட்டார். எலெக்ஷனை எங்கே நிற்கிறாரு? உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிறார். ஹிந்தி தான் பேசுகிறார், இங்கிலீஷ் தான் பேசுகிறார். தாய்மொழியை தூக்கி அனுப்பிவிட்டார். அதுதான் ஆகும். மும்மொழி கொள்கை வந்தவங்க தாய்மொழி தேவையில்லை. எதுக்கு உங்களுக்கு? இப்படி பல்வேறு மொழிகளையும் அழிச்சிட்டு அந்த இடத்துலலாம் ஹிந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கான தேவை என்னங்க? நீங்கள் கொண்டு வரது நாங்கள் இப்போ வந்து இங்கிலீஷ்காரன் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாமா நம்ம மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அறிவியல் முன்னேற்றங்களும் ஆங்கிலத்தில் தானே வெளியே வருது. அதுக்கு நமக்கு வந்து நவீன உலகத்துக்கு ஆங்கிலம் தெரியலன்னா ஒன்றும் நடக்காது. அதுக்காக தானே எல்லாரும் உளுந்து கற்றுக்கிட்டோம், சொல்லாமையே கற்றுக்கிட்டோம்ல. திணிக்கிறான் நம்ம சொல்லலையே, கற்றுக்குறோம். நாங்களே போனோம்ல, நாமளே போனோம்ல. ஏன் போனோம்? இலக்கிய வளம் இருக்குது, இலக்கண வளம் இருக்குது, அறிவியல் வளம் இருக்குது, அறிவியல் மொழியாக இருக்குது, வர்த்தக மொழியாக இருக்குது, தொடர்பு மொழியாக இருக்குது. கற்றுக்குறோம். ஹிந்தி கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இலக்கியம் இருக்குது, அதுக்கு சொந்த எழுத்து இருக்குது. அதுக்கு லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு தான் அவங்களுக்கு இலக்கியம். சினிமா பாட்டுக்கு தான் இலக்கியம். அந்த மொழிக்கு எழுத்தும் கிடையாது, எவ்வளவும் கிடையாது. அதை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? எந்த மக்களுக்கும் தாய்மொழியாகவும் தாய்மொழியா போஜ்பூரி இருக்குது, கடிபோலி இருக்குது, மைத்திலி இருக்குது, இத்தனை இருக்குது. இதில் வந்து கடிபோலி ஹிந்தியைத்தான் நமக்கு சொல்லித்தரேன்றாங்க. அது எங்கேயுமே பேசுறதில்ல. இன்றைக்கி போஜ்பூரியில் வந்து தனியாக படம் எடுத்து விடுறாங்க. அவங்க ஹிந்தி படங்களே அவங்க பார்க்கறது இல்லை. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே திருநெல்வேலி பக்கம் போனோம்னா திருநெல்வேலி தமிழ் வேறு மாதிரி இருக்குது. இதே ராயபுரத்துக்கு போனோம்னா சென்னை தமிழ், வட சென்னை தமிழ் வேறு. அங்கே போனால் அந்த இது நான் ராயபுரத்தில் ஸ்டாண்டில் படித்தாலும் ராயபுரம் தெரியும். எங்களுக்கு தெலுங்கு மக்கள் நிறைய அங்கே வைத்தியத்துக்கு வரதால மருத்துவ தெலுங்குன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்குன்னு தனியாக? ஆமாம், மருத்துவ தெலுங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மக்கள் வந்து பேசும்போது அது எங்களுக்கு புரியணும். அப்போ என்ன தெலுங்கு கற்றுக்கிறேன், தேவை எனக்கு. அதுக்காக நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு காலத்தில் நீ டாக்டர் ஆவாய், நீ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிப்பாய், உனக்கு தெலுங்கு தேவை தெரியும்னு சொல்லி 1ஆம் கிளாஸ்ல தெலுங்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவைங்கிறத இடத்துல உங்களுக்கு தொடர்பு மொழி இது தான் இருக்குதுன்னா அது கற்றுக்கிட்டு தான் ஆகக்கூடாது. நீங்கள் ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் எல்லா மொழியும் கற்றுக்கலாம், எந்த மொழியும் வேணாலும் கற்றுக்கலாம். ஹிந்தி பிரச்சார சபா நீங்கள் வச்சுருக்காங்கம்மா, என்ன ஹிந்தி சொல்லித்தரங்கிற மாதிரி இந்த ஆளெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது கர்நாடகாவில் கன்னடம் பேசிக்கிட்டு இந்த ஆடுங்கள்லாம் அங்கே என்ன சொன்னால் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், ஆனால் அப்படி சொல்லி கன்னடத்தை தான் பேசணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட காவிரியிலேருந்து கொடுக்க விட மாட்டேன்னு சொன்னவன் தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கான். விபீஷ்ண காட்டி கொடுக்குறவன் நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் பாஜகவினர்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்னா, திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம் ஹிந்தி இருக்குது, அங்கே வரக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கும் போது ஹிந்தி தெரிஞ்ச பள்ளிக்கூடங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறீங்க. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஹிந்தி இப்போது நாங்கள் சொல்லித்தரணும்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் அதை வேண்டான்றீங்க அப்படின்னு கேட்குறாங்களே. திமுக சொன்னதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் ஹிந்தி கற்றுக்கலையா? அதான் அவ்வளோ பெரிய இது போட்டு இப்போ 2000 கோடி ரூபா கொடுத்து டி நகரில் அவ்வளோ பெரிய தட்சின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்னு வச்சுக்கிட்டு அங்கே போய் கற்றுக்க வேண்டியதானே. எவ்வளோ சுலபமாக கொடுக்குறாங்களா? சீப்பாகவே சொல்லி தர்றாங்க. ஏன்னா இங்கே ஹிந்தி கற்றுக்கூடாதுன்னு யாரும் கையை பிடிச்சி இழுத்தாங்களா கற்றுக்காதுன்னு? ஹிந்தி படம் இங்கே ஓடலையா? ஹிந்தி பாட்டு நம்ம கேட்கலையா?
கற்றுக்கிறதுக்கு ஆசை இருக்கும், எதை வேணாலும் கற்றுக்கிட்டு போ. தமிழ்நாடு ஒன்றில் தான்மா திராவிட இயக்கத்துக்கு மேலே எனக்கு வந்திருக்கிற திமுக மேலே எனக்கு வந்துருக்கிற கோபம் என்னன்னா, இந்த தமிழ்நாடு ஒன்றில் தான் பள்ளிக்கூடத்தில் தமிழே தெரிஞ்சிக்காமல் இப்போ பூரா வேறு மொழிகளை படிச்சுட்டு வெளியே போகலாம். கர்நாடகாவில் கன்னடம் தான் முதல் மொழி, அதை படித்து ஆகணும். நீங்கள் தெரியுமில்ல, ஆந்திராவில் தெலுங்கு படித்து ஆகணும். தமிழ்நாடு ஒன்றில் தான் தமிழே தெரியாமல் கோர்ஸை முடிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி பள்ளிக்கூட இது இருக்குது. அன்பில் மகேஷ் அதை பார்க்கணும். தமிழ் கட்டாய பாடம். அதுக்கப்புறம் நீ 1000 மொழியை கற்றுக்க, மொழியாக கற்றுக்கிட்டு போ. 246 மொழி அத்தனையும் கற்றுக்க. யாரும் வேணாங்க. பன்மொழி புலவரை காப்பாதவர் யாருன்னு இருந்தாருமா, அவர் வந்து ஏறத்தாழ 7 மொழிகள் ஒரே நேரத்தில் பேசுவார். அவர் பெரிய சொற்பொழிவாளர்லாம் எடுக்கல. மொழி தெரியலன்னா அவரை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி என்னம்மா, பார்லிமெண்ட்டில் வந்து 16 மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் பேசலாம், உடனே டிரான்ஸ்லேட்டே வந்து கம்ப்யூட்டரில் இப்போ அடிச்சிங்கன்னாக்கா தமிழில் கொடுன்னா வாய்ஸ்லேயே வந்துடுது. எதுக்கு மொழியை கற்றுக்கணும்? டெக்னாலஜி எங்கே போயிருக்குது? சரி, ராமர் கோயில் கட்டுறவன் எல்லாம் கல்லூரி கட்டுறான், பல்கலைக்கழகம் கட்டுறான், மருத்துவமனை கட்டுறான், ராக்கெட் விடுறான். நம்ம தேசத்தில் ராமர் கோயில் கட்டுறான். 3000 கோடி ரூபாயில் என்னடா செலவு பண்ணாலும் ஒரு பட்டேலுக்கு செலவு வைக்கிறான். இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட நாடு சிக்கிச்சுன்னு இப்படி தான் போகும். என்ன பண்ணுறது? ஒரு வகையில் நல்லா இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டவனுங்கன்னாங்க. ஏன்னா இப்படி போயிட்டுருக்குது, ஒரு வேளை வந்துருமான்னு. இன்றைக்கி அந்த ஒரு அமைச்சர் அந்த டெல்லியில் இருக்கிற ஒரு ஆசாமி ஏதோ பேச போய் தமிழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பழனிசாமி கூட மும்மொழி கொள்கை எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. அது பெரிய விஷயம் இல்லையா? அவர் ரொம்ப தீவிரம், நாங்கள் வந்து எதிர்க்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்னு வேற அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை. பழனிசாமிக்கே உணர்ச்சி வர்ற அளவுக்கு அந்த ஆள் பண்ணியிருக்காருன்னு போது தமிழனுக்கு கிடைச்ச வெற்றியாக தான். நான் இப்போ இது தொடர்பாகலாம் வந்து இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, சொல்லுங்க, அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் உடம்பு சரியில்லாத போது சேலத்தில் ஒரு சித்த வைத்தியம் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார். நான் அப்போ வந்து எனக்கு கால் முடிஞ்சிருது. காலில் கட்டுப்பட்டு நான் இருக்கேன். பின்னறையில் நான் இருக்கிறேன். முன்னாடி விருந்தினர் இது என்ன இடம் இருக்குது, அதில் தான் அண்ணா இருந்தார். பின்னாடி இதில் நான் இருந்தேன். நான் வந்து அண்ணா வந்து உட்காந்துக்குவார் ஒரு சேரில். அவரை உட்கார வச்சு அந்த சித்த வைத்தியர்கள்லாம் ஆயிலெலாம் தடவுவாங்க. நான் இந்த பக்கம் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா அவருடைய இப்போ நூலகத்திலேருந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதில் என்னை பிடிச்ச அண்ணா படி அப்படிம்பார். ஒரு புக் எடுப்பார், அந்த பேஜை பிரிப்பார். பிரிச்சுட்டு இந்த பேஜெல்லாம் படி அப்படி அப்படிம்பார். அவருக்கு அந்த எண்ணெய் தடவிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். இதில் என்ன சொல்ல வர்றாங்க தெரியுதா அப்படின்னு விளக்கம் சொல்லுவார். எல்லாமே பார்த்திங்கன்னா வரலாற்று சம்பந்தமான புத்தகங்கள். அதில் வந்து வார் மெமோவார்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச்சல் இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி அந்த சர்ச்சல் 2வது உலக போர் எப்படி ஆரம்பித்தது, என்னன்னாலாம் நடந்தது, எப்படி முடிஞ்சதுங்கிறது வந்து 5 வால்யூம். ஒவ்வொரு வால்யூமும் வந்து 700 800 பக்கங்கள். 5 வால்யூம். நோபல் பிரைஸ் வாங்கிச்சு. அது எங்கள் அப்பா வச்சுருந்தார். அதில் 2வது வால்யூம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் தான். அதில் ஒரு ஃபோட்டோ இன்றைக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் என்னென்னா, ஒரு ரேஷன் கடையில் ஆயிரக்கணக்கான பேர் க்யூவில் நிற்கிறாங்க. கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ரவுட் டு பி லண்டனர்ஸ், லண்டன் வாசி என்று சொல்வதில் நாங்கள் கர்வம் கொள்கிறோம் அப்படின்னு போட்டு என்னத்துக்கு அந்த க்யூ நிற்குதுன்னா, அந்த ரேஷன் கடையில் தெரியாதனமாக ஆளுக்கு 1 ரொட்டி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தவறுதலாக 2 ரொட்டி கொடுத்துட்டாங்க. யுத்த நேரம். அந்த 2வது ரொட்டியை தப்பாக கொடுத்துட்டு தயவுசெய்து திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டால் திருப்பி கொடுக்கறதுக்கு நிற்கிதுமா கூட்டம். நாம் என்ன பண்ணியிருப்போம், அடிச்சா பிரைஸ் 2 ரொட்டின்னு போயிருப்போம். திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு கடமை உணர்ச்சி அந்த மக்களுக்கு இருந்து 2ஆம் உலகம். அதை சொல்கிறாரு, இப்படி நம்முடைய மக்களை மாற்றணும். இந்த மாதிரி ஒரு கடமை உணர்ச்சி பொறுப்புணர்ச்சி உள்ள மக்களை நம்ம மக்களை மாற்றணும் அப்படின்னாரு. யாருக்கிட்ட? கல்லுக்கிட்ட சொல்லியிருக்கலாம், பாறைக்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஒரு 2 மணி நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், ஏதோ ஒரு மாதிரி சொங்கி கேட்ட உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி இருக்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஒரு நல்லா உங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கேட்குற ஒரு ஆள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. என்ன பிடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்களா? நான் என்ன
ஏன் சொல்கிறேன் தெரியுமான்னு சொல்லுங்க அண்ணன். உன்னை மாற்றிட்டா தமிழ்நாட்டையே மாற்றின மாதிரி அர்த்தம். நீ தான் எனக்கு அடிபட்ட ஆள், உன்னையே நான் சரிப்பட்டேன்னா தமிழ்நாட்டை சரிப்பட்ட மாதிரி அர்த்தம் அப்படின்னாரு. ஆக அந்த மாதிரி வச்சிருந்தார். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சில இவங்களையெல்லாம் எடுக்கும்போது இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனால் அவனை நம்ம மாற்ற பார்க்கணும். அண்ணாமலையை சரியாக்கணும். அண்ணாமலையை சரியாக்கிட்டோம்னா பெரிய வெற்றி, சீமானை சரியாக்கிட்டோம்னா பெரிய வெற்றி. அவர் தான் வந்து கெட் அவுட் மோடி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை விட ஒரு படி மேலே போய் கெட் அவுட் ஸ்டாலின்னு நாங்கள் சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணி காட்டுறோம்னு சொல்லி பண்ண சொல்லுங்க. உங்கள்கிட்ட இல்லாத காசா? உங்கள்கிட்ட இல்லாத காசா? கெட் அவுட் மோடின்னு போன தடவை போடும்போது தடை உத்தரவு போட்டாங்க. கருப்பு கொடி காட்டக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டாங்க. கருப்பு கொடி தான் நான் காட்டக்கூடாது, கருப்பு பலூன் படக்க விட்டாங்க. பிளேனில் வந்து இறங்கும்போது பிளேன்லேயே தெரிஞ்சுது கருப்பு கொடினா கூட கீழே வந்தால் தெரியும். அப்புறம் உங்கள் மோடி என்ன பண்ணார்? ஐஐடியில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு கக்கு சொல்லியா அவ்வளோ மேடைக்கு போனார். குஜராத்திக்காரன் ஆடி போயிட்டார். இப்படி கூட பண்ண முடியுமா? அண்ணன் யார் வேணாங்கிறா? எதிர்கட்சியாக இருக்கும் அதை செய்கிறது தான் கரெக்டு, தப்பு இல்லை. அம்மா கருப்பு கொடி காட்டுறது இதெல்லாம் தப்பு இல்லை. கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லலாம், அது ஒரு விளம்பரம் தானே. இல்லை இப்போ மக்களுக்கு நாங்கள் வந்து கேட்குறோம், மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த மக்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க? யார் உன்னை வந்து படிக்க வேணாம்னு சொன்னான்? சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தர்றாங்கல்ல, அப்புறம் என்ன கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க? நீயே தானே சொல்கிற. அது திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சொல்லி தராங்களா? அப்புறம் நீ பேசுறதுல அர்த்தம் இருக்குதா? அந்த மந்திரிகிட்ட சொன்னீங்க ஹிந்தி சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா, படத்தை அனுப்பி சொல்ல வேண்டியதானே. அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சொல்லி தராங்க. அவங்களே அப்போ என்ன அர்த்தம்? மும்மொழி கொள்கை இங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம். கேந்திர வித்யாலயங்களையும் சொல்லி இருக்குது. கேந்திரிய வித்யாலயம் அங்கே இப்படி போனீங்கன்னா கேந்திரிய வித்யாலயான்னு போட்டு, கேந்திரிய வித்யாலயம்னா என்ன அர்த்தம்? நம்ம மொழிக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? கேந்திரிய வித்யாலயான்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கான், மொழி ஹிந்தி, எழுத்து இங்கிலீஷு. படிக்க தெரிஞ்சவனுக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு படிக்க முடியாது, அவ்வளோதான். அர்த்தம் தெரிஞ்சவன் ஹிந்திக்காரனா இருப்பான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாது. அதான் அர்த்தம். அதுதான் மும்மொழி கொள்கை. இப்போ இந்த அளவுக்கு இப்போ திடீர்னு திரும்பவும் வந்து நாங்கள் இது மாதிரி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் வந்து இதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. இது காலமாக இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய இளம் பருவத்தில் இல்லை அது மாதிரியான நாட்களில் இந்த இந்தி திணிப்பு எப்படி இருக்கு? போராட்டத்தில் நாங்கள் தான் இருந்தோம். நாங்கள் தானே அடி வாங்கினோம், அடி உதையெல்லாம் வாங்கினோம். எனக்கு தனி போலீஸே போட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக உறுப்பினர். இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டுறது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் தான் மிக அதிகமான இது நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் பெரிய இதெல்லாம் போட்டாங்க. இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. போலீஸ் இல்லை, இராணுவம். தீவுத்திடல் ஐலண்ட் ரோட்டில் வந்து இராணுவம் இறங்குது. முதல் பட்டாலியன் வந்து ஸ்டான்லிக்கு தான் போட்டாங்க. நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இது இந்த ரைஃபிளை பார்த்தேன், மெஷின் கன்னை பார்த்தேன். மெஷின் கன்று அதை தோட்டாக்கள் இப்படி வச்சு, இந்த ரெண்டு பக்கம் அந்த பை இருக்குது, பை ஃபுல்லாக தோட்டாக்கள் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க 100 கணக்கில். அந்த பக்கம் இராணுவ லாரி, டேங்க் வரல, மிச்செல்லாம் வந்துடுச்சு. ஸ்டாண்டிங் போட்டாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசும்போது, என்னை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, அவர் போலீஸை மட்டும் சந்திக்கல, ஒரு இராணுவத்தை சந்தித்தவர்பாங்க. எங்களுக்கு அந்த பெருமை இருந்தது. வெளியில் அந்த கதவுக்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்கள் வார்டன் என்ன சொல்லிட்டாரு, லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டார். யாருக்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு? இந்த இராணுவம்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்துடக்கூடாது, செத்தா சாவலாம், பார்க்கலான்ட்டார். அமானுல்லா பேகின் பேர். அப்போ வந்து ஆளுக்கு ஒரு கட்டையை வச்சுங்கட்டார். கட்டை இல்லை என் கையில். அப்போ ஸ்டேர் கேஸ் எல்லாம் மர இது புடி இருக்கும், அதில் அந்த கட்டை இருக்கும் இல்லையா, அந்த கட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டோம். பாஸ்வேர்டு கொடுத்தாங்க. பாஸ்வேர்டு சொல்லுன்னா அடி அப்படின்ட்டார். இந்த அளவுக்கு நாங்கள் இராணுவத்தை எடுத்து நின்று பாதுகாப்பு, இராணுவத்துக்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும் போகிறோம். எவ்வளோ அப்படியே பஸ்ஸில் வந்து இறங்குவாங்க, 100 கணக்கில் காசை போட்டு போயிட்டாங்க. காலேஜ் முன்னாடி லட்சக்கணக்கில் பணம் சேர்ந்து இந்த எதிர்ப்புக்கு அந்த அளவுக்கு இருந்து வன்முறையாக மாறிச்சு. எப்போ மாறிச்சுன்னா, திருப்பூரில் நடந்த ஒரு இந்த இது போராட்டத்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் உயிரோடு கொளுத்தப்பட்டார். பட்ட பகல் போலீஸ் பட்டாலியன் நிற்குது, கரைச்சல் ஊற்றி கொளுத்திட்டான்.
அப்படியே கருகி போச்சு. அதுக்கு பிறகு தான் இராணுவம். அந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம். என்ன வேடிக்கைன்னா, முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 1930 நடந்தது. யார் ஆரம்பித்தான்னு தெரியாது. துப்பாக்கி சூட்டில் தாளமுத்துங்கிற ஒருத்தரும் நடராஜன் ஒருத்தரும் 2 பேரும் இறந்து போனாங்க. அப்போ சத்யவாணி முத்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட போது நிறைமாத கற்பிணி அவங்கள ஜெயிலில் தள்ளினாங்க. யார் ஆரம்பிச்சது யாருக்குமே தெரியாது. 65 அப்படித்தான். யாரால் அந்த போராட்டம் ஆரம்பிச்சது தெரியாது. காட்டு தீயா பரவுச்சு. கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரையிலும் எல்லா இடத்துலையும். அப்போ தான் துரைமுருகன், காளிமுத்து இவங்கெல்லாம் பிரபலானது அந்த இந்தியர் போராட்டத்தில் தான். காளிமுத்தெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டார். துரைமுருகனும் ஜெயிலில் போட்டு தட்டார். பல இடங்களில் நான் தப்பிச்சேன். எல்லாமே எனக்கு அது இஷ்டமாக இருக்கு. பல இடங்களில் நான் தப்பிச்சேன். அடி வாங்காமே தப்பிச்சேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு அடி தான் விழுந்தது. ஹாஸ்டலில் வந்து ஒரு உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு என்ஆர் கிருஷ்ணன் இப்போ பொள்ளாச்சியில் டாக்டர் இருக்கார். எங்களை பற்றி பலார்னு அரைஞ்சிட்டார் வார்டன் வீட்டுக்கிட்ட. அப்போ என்னமோ சத்தம் கேட்கறது வார்டன் வெளியே வந்தவர் எங்கள் 2 பற்றி அடிக்கிறத பார்த்த உடனே நேராக வந்தார். கூப்பிட்றா பசங்களெல்லாம்ட்டார். எல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் ஹாஸ்டல் வந்து 15 அடி உயர செவுரு காம்பவுண்டு. அந்த முன்கதவை மூடிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போக முடியாது. கோட்டை மாதிரி கதவை சாத்துன்ட்டார். இன்னொரு தடவை தொட்டினா வெளியே போக மாட்டேன் அப்படின்னார் போலீஸ். கதவை சாத்திட்டோம். என்ன சொல்கிறேன் நான், யார் இப்போ அனுமதியோடு உள்ளே வந்தேன்? எங்கள் டீன்கிட்ட சொன்னியா? வார்டனுங்கிற முறையில் என்கிட்ட சொன்னியா? யாரை கேட்டு நீ உள்ளே வந்த? வெளியே போக மாட்டேன். பசங்க நிற்கிறாங்க. பசங்க அப்படியே நிற்கிறான். கையெடுத்து கும்பிட்டாங்க. சார் நாங்கள் போயிடுறோம் சார். அந்த மாதிரி என்னை காப்பாற்றினார் எங்கள் வார்டன், எங்கள் டீன். வாட்டும் பார்த்துக்கலான்டான். மருத்துவக் கல்லூரி அந்த போராட்டத்தில் ஈடுபடும் அன்றைக்கி ஆட்சியில் இருந்த பந்தோச்சனை எதிர்பார்க்கல. அவர் அதான் சொல்கிறார், உங்களுக்கு இன்றைக்கி என்னப்பா சம்மந்தம், நீங்கள் ஏன் போராடுறீங்க? பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள்லாம் அசந்து போயிட்டாங்க. நம்மளெல்லாம் பிச்சை வாங்குற மாதிரி பண்ணிவிட்டாங்களே. சட்டக்கல்லூரி கிட்டக்கல்லூரிலாம் அடிச்சுக்கிறாங்கங்கிறது அர்த்தம். இப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன்றை தவிர அப்போ மொத்தமாக 3 காலேஜ், மொத்தமாக 5 காலேஜ் தான் இருந்தது. மதுரையெல்லாம் பொங்கி எழுந்துருச்சு. இல்லை அந்த அளவுக்கு போராட்டம் யார் நடத்தினா? அதே தான் சமீபத்தில் நடத்திங்கன்னா ஜல்லிக்கட்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? தமிழனுடைய கலாச்சாரத்தில் கை வைக்கிறேன்னு சொன்னேன். யார் ஆரம்பித்தா? அந்த பீச்சு ரொம்ப வழிஞ்சிருச்சு. இல்லை யார் ஆரம்பித்தான்னு தெரியாது. இப்போ வந்திருக்கார் இந்த ஒரு இது எதிர்பார்த்தது. 26ஆம் வருஷம் எலெக்ஷன் வரப்போது. அதுக்குள்ளார இங்கே ஒரு மத கலவரம், ஒரு இனக்கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலமாக திமுகவினுடைய செல்வாக்கு இழந்தது. அதனால தான் பாஜக வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை அவங்க இறங்குவாங்க. அந்த இனக்கலவரத்தை உண்டாக்கிட்டாக்க அதை புதுசாக ஒரு தேர்தல் ஆணையரை போட்டிருக்காங்கல்ல, அவர் மிச்சத்தை அவர் பார்த்துக்கலாம். இல்லை இது கலாச்சாரத்தில் கை வைக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி மாணவர்களுக்கான நிதியில் கை வைக்கின்றது வந்து தப்பு தானங்க ஐயா? அம்மா இப்படி ஒருத்தரை நம்பி வாழணுங்கிற அவசியம் இல்லைம்மா. நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால பேசுறது கஷ்டமாக இருக்குது. என் குடும்பத்து பெண்களை வந்து ஏதோ ஒரு தொழிலில் விட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கிற பெண்களை அதில் அந்த மாதிரி செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு கேட்பீங்களா நீங்கள்? இதுக்கு அதைத்தான் பதில். இதே வேற என்ன பேச முடியும்? பணம் வருதுன்னா எதை வேணாலும் செய்வீங்களா? புரியலையே. இவன் யார் என் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? சரி என்ன ஒதுக்கிட்டேன், நான் தான் போகிறேன். என்னையா வச்சுட்டு உயிர் எடுக்கிறேன்? திராவிட நாடு ஏன் காட்டும்? உன்னோட ஒத்து வர முடியாது தான் நாங்கள் போகிறோம். நான் முடியாதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறேன்? இப்போ மணிப்பூர் என்னாச்சு உனக்கு? நீங்கள் போங்கம்மா, அந்த பக்கம் போய் பாருங்கம்மா, தெரியும். கிழக்கு மாகாணங்களுக்கு போங்க. ஈஸ் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறான். யார் சொன்னது எனக்கு தெரியல, அறிமுகப்படுத்துனது அஸ்ஸாம் ஹில் யூனிவர்சிட்டியினுடைய பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார் சொல்கிறார். கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு போயிருக்கேன். டாக்டர் காந்தராஜ் ஈஸ் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னார். அஸ்ஸாம் கவுஹாத்தியில். இதில் திரிபுராவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்.
ஃப்ரம் இந்தியாங்கிறான். எங்கே போனாலும் ஃப்ரம் இந்தியா தான். அவங்க லோக்கல் கவர்மெண்ட்டை அவங்க சட்டையே பண்ணல. எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் மணிப்பூரில் சுற்றுறேன் நான். மணிப்பூர் திரிபுராவெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த கவர்மெண்ட்டுக்கு கூட கொடுத்துருக்கோம்னாக்கா கவர்மெண்ட்டு கொடுத்து நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோன்றான். நாங்கள் அந்த படத்தை நம்புறது இல்லையா? நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எங்ககிட்ட டேரெக்டாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா we are receiving funds from other countries. we know how to protect அப்படின்ட்டா. எங்களை பேசக்கூட விடு சொல்கிறேன். அந்த ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ இது கொடுத்துருக்கோம். அது கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? மத்திய அரசா அப்போ அவங்க நம்பல, மாநில அரசையும் அவங்க கண்டுக்கல, மத்திய அரசையும் அவங்க கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு தனியாக ப்ரோக்ராம் போட்டுட்டு போகிறாங்க. நான் இங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். அப்போ வந்து நாங்கள் மணிப்பூரில் தான் இருக்கேன். மணிப்பூரில் அந்த ஊர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த கேபிட்டல் அது இருக்கிற குஜராத் வர்றார் பிரைம் மினிஸ்டர். மணிப்பூர் வந்துன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அனௌன்ஸ் பண்ணிட்டா நான் உஷான்னு நாங்கள் 2 பேர் அங்கே தங்கி இருக்கோம். ஹோட்டலில் இருக்கோம். இதை கவர்மெண்ட் இதில் ஹோட்டல் கொடுத்துருக்கோம். அங்கே தங்கியிருக்கோம். ஆர்மி வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கிறதுக்கு டேங்க் வந்து நிற்கிது. நான் ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் டேங்க் பார்த்தது அன்றைக்கி தான். ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். டேங்க் நிற்கிது. ஆர்மி ஆஃபீஸர் வந்து எங்கள் ரூமுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. நான் கேட்டேன், நாங்கள் 2 பேர் சார் இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்கள தான் கடத்திக்கிட்டு போவாங்க. லோக்கல் ஜனங்களை அவங்க தொடவே மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன். நாங்கள் சுடுகாடு மாதிரி இருந்ததுமா. கோபேக் குஜராத் எங்கே பார்த்தாலும் போகிறாரு காரில். அவர் 5 கார் போகுது. 2 பக்கம் காயில் வச்சிருக்க ஃபோட்டோ வச்சுருக்க. அங்கெல்லாம் இல்லை. உங்கள் தலைவர்களை பற்றியோ உங்கள் நாடாளுமன்றமோ உங்கள் முதலமைச்சரோ உங்கள் பிரதம மந்திரியோ யாருமே அவங்க சட்டம் பண்ணலை. தே டிட் கேர். அவங்க தனியாக தான் இருக்காங்க. நீங்களாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் ஊரில் இருக்காங்க. அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது அவ்வளோ பரிசோதனை பண்ணி அனுப்புகிறாங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருந்தது? பாஸ்போர்ட் இல்லை, மற்றபடி எல்லாம் பண்ணாங்க. அப்போ அதை வந்து அருணாச்சல் பிரதேசம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 1930 நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷத்துலலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு காலங்கள் தாண்டியும் இன்னமும் வந்து அந்த இந்தியை எப்படியாவது இங்கே கொண்டு வந்துடணும்னு ஏன் நினைக்கிறாங்க? 7ஆம் நூற்றாண்டு நடக்கிறதுமா. இது ஒன்று 1930 இல்லை, 7ஆம் நூற்றாண்டு தெரிஞ்ச சம்பந்தம் என்ன பண்ணா? சங்க இலக்கியங்களை அழிக்கிறதுக்கு தான் நான் எல்லா வேலையும் பண்ணாவேன். அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் ஆத்திரையும் நெருப்புலையும் போட்டு கொளுத்தி ஒழிச்சு கட்டினான்ல. அப்புறம் தானே இவனுடைய பக்தி இலக்கியத்தை கொண்டு வச்சான். ஆண்டாள் தெளிவாக எழுதுறாள். தீக்குறளை சென்று ஓதோங்கிறாள். குரலை ஒழிச்சுக்கிட்டு தான்டா மறுவேலை பார்ப்பேன். அப்படி எல்லாம் ட்ரை பண்ணானுங்க, நடக்கலையே. திருப்பாவி திருப்பாய் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் யார் படிக்கிறது இல்லை. திருக்குறள் உலகம் பூரா படிக்கிறது. திருக்குறளை சென்று ஓதோம்னு எழுதுனதுக்கு அப்புறம் அது பிரபலமாச்சு. திருக்குறள் தான் இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் பக்தி இலக்கியங்கள்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டுலேருந்து மகேந்திர பல்லவன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறின பிறகு தான் பக்தி இலக்கியம் வருது. அந்த வடக்கத்திக்காரங்க இங்கே உள்ளே வருது யாகம். இங்கே யாகம் வளர்த்த முடியலையே. அந்த சனாதனத்தினுடைய அடிப்படை இதே வந்து யாகம் வளர்த்தி போல போட்டுறது தானே. யாகம் வளர்த்தி அந்த யாகத்தை கொண்டத்தில் வந்து பசுமாட்டை வெட்டி போட்டு அதை ஆவிர்வாகமாக அந்த பசுமாட்டுக்கு பீஃபை தானே கொடுத்து சாப்பிட்டானுங்க அவனுங்க. இன்றைக்கி அவனுக்கு தானே பசுவதை தடுப்புன்னு போயிட்டுருக்கானுங்க. பசுவதை தடுப்பு யார் பண்ணது? சமணர்கள். பௌத்த மதம் எதுக்காக தோணுச்சு? யாகம் வளர்த்தினா உன்னத அதில் போட்டுருவோண்டா, யாக குண்டத்தில் போட்டுருவோண்டா. நம்ம அடங்கி போனான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பசு மாதிரி மாவில் செஞ்சு அதை சாப்பிட்டான். அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அப்புறம் விட்டானு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பிள்ளையார் கோயில், பெசன்ட் நகர் பிள்ளையார் கோயிலில் ஒரு யாகம் ஒன்று நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ரொம்ப வருஷமாக ஒரு 100 வருஷமாக அதை நடத்தலை. அந்த யாகத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்காக எங்கெங்கே இருந்தோம்லாம் அந்த பண்டிதர்கள்லாம் வந்து இங்கே தங்கினாங்க. ஒரு 100கணக்கான பேர் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த பெசன்ட் நகர் பிள்ளையார் கோயிலில் ஒரு மருத்துவமனை இருந்தது. அதுக்கு நான் தான் டாக்டர்.
இது என்ன சார் இது இப்படி சொல்லி கேட்டபோது அந்த யாகத்தை பற்றி சொன்னாங்க. அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது அந்த கோயிலுக்குள்ளார. அந்த லைப்ரரியில் போய் அந்த யாகத்தை பற்றி எல்லாம் படிச்சுட்டு வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் மாட்டை வெட்டி போடணுன்னு இருக்குது, அது எப்படி சார் போடுவீங்க? இல்லை அது மாவில் செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார் அதை தான் போட்டிருக்கான், இந்த யாகத்தில் மாட்டையே தான் வெட்டி போடணும், அந்த யாகம் சரியாக வரணுன்னா மாவில் செஞ்ச மாடெல்லாம் போட முடியாது, நிஜ பசுமாட்டை தான் போடணும். அதை நான் சொன்னதுக்கு பிறகு அவங்க அந்த புக்கெல்லாம் எடுத்து படித்து எல்லாம் ஒரு மாதம் எல்லாம் இது பண்ணிட்டு ஏகத்தை கை விட்டான். ஆக சில யாகங்களில் பசுமாட்டை கொன்னா தான் அந்த பலனே கிடைக்குங்கிறது தான். பசுவை கொண்டது மதம் தான் சனாதன மதம். சமணர்கள் தான் பசுவை காப்பாற்றினவங்க, பௌத்தர்களும் சமணர்களும். கடைசியில் என்னாச்சு, சனாதன இன்னைக்கு வந்து பசுவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். யார் மாறினா? பசுவை தின்னுட்டு இருந்த நீ தான் மாறுன, சமணத்துக்கு போயிருக்கிற. தீபாவளி கொண்டாடுற யாருடைய பண்டிகை? வர்த்தமான மகாவீரர் நினைவு நாள். நீ நரகாசுரம் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு நீ தான் கொண்டாடிட்டு இருக்கிற. பௌத்த மத சின்னமான ஐராவதங்கிற யானையை வந்து விநாயகருங்கிற பேரில் நீ தான் கொண்டாடி முழுமுதற் கடவுள் கும்பிட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணுறது? உன் மதம் தான் போச்சு. உன் பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, பண்டிகையும் கிடையாது. திணிக்க முடியாதுமா, திணிக்க முடியாது. எந்த மதத்தையும் திணிக்க முடியாது, மதத்தையும் திணிக்க முடியாது, கலாச்சாரத்தையும் மாற்ற முடியாது. நானாக தான் இருப்பேன். இருமொழி கொள்கை அப்படிங்கிறத காலாவதியான கொள்கை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? 2 மொழியாக காலாவதி ஆகிடுச்சுன்னா அப்புறம் 3 மொழியை எப்படி வச்சுக்கிறது? அவ்வளோதான் அவருக்கு பதில். 2 மொழியை காலாவதி ஆகி போச்சு, அப்புறம் 3 மொழியை வச்சுக்கிறது. அவருக்கெல்லாம் போய் பதில் சொல்லக்கூடாதுமா. அவர் யார்? ஒரு கர்நாடகாவில் கன்னடம் பேசின ஆள், தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன் அவன் அந்த ஆளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் எனக்கு மாணவக்க இருந்தாக்கா அந்த மாதிரி ஒரு துரோகி, ஒரு இன துரோகிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க.